ஃபேவர் மைண்ட் பிரிங்ஸ் யூ ஃபேவர். நான் சுந்தரிக்கு ஃபேவராகவே இல்லை. திடீர்னு அவங்க ஒரு பிளெஸ்ஸிங்குள்ளே போயிட்டாங்க. அப்போ நான் மைண்டில் இருப்பேன், அப்படியே ஓரத்தில் எங்கன்னா இருப்பேன். அதாவது பண்ணலாமல் கூட போகலாம். ஆனால் நீங்கள் ஃபேவரை விதைச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளெஸ்ஸிங் அவங்க லைஃப்பில் வந்தால் கூட அவங்களுக்கு முதல்ல யாருக்கு அந்த பிளெஸ்ஸிங்கை ஷேர் பண்ணணும்னு தோணுன்னா யார் அவங்களுக்கு ஃபேவரை விதைச்சாங்களோ அவங்களுக்கு. பாருங்களேன், எல்லாருடைய ஃபேவரும் உயிரோடு இருக்கிறவங்க மட்டும்தானே ஒர்க் ஆகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய ஃபேவர் எப்படின்னா, அவர் செத்த அப்புறம் கூட அவருக்கு வந்துச்சு. அவர் செத்து சிலுவையில் அப்படியே இருக்கார். அவரை அடக்கம் பண்ணணும். யோசேப்பு ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு ரிச்சான ஒரு ஆள் என்ன பண்ணாராம், அவனுக்காக கட்டி வச்சிருந்த ஒரு பிரம்மாண்ட ஒரு கல்லறை, நான் செத்தா என்னை இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையும் அதுக்குள்ளே அடக்கம் பண்ணாத ஒரு கல்லறையில் இயேசுடைய பாடியை கொண்டு போய் அடக்கம் பண்ணானா. ஃபேவர் பார்த்தீங்களா? ஃபேவர் மட்டும்தான் நீங்கள் செத்தா கூட ஒர்க் ஆகும்.